பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மத்தேயு 10 அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 10:22. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பிரியமானவர்களே, இந்த 10 அதிகாரம் ஒரு விசேஷமான அதிகாரம். இயேசு 12 சீசர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அவர் சொல்லி அனுப்புகிற, நீங்கள் தரித்திர சுவிசேஷத்தை அறிவிங்க, நோயாளிகளை சொஸ்தமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புங்க, ஓநாய்களுக்குள்ளே ஆட்டை அனுப்புறது போல உங்களை நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த 22ஆம் வசனத்தில், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அனுப்புகிறார். உங்களுக்கு பிரச்சனை வரும், பாடுகள் வரும், வேதனைகள் வரும். என்னுடைய நாமத்தினாலே எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். யாரும் உங்களை நேசிக்க மாட்டாங்க, எல்லாரும் உங்களை பகைப்பார்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா பிரச்சனை வரும்போது, அதாவது பாடுகள் வரும்போது ஓடி விடுகிறவள் அல்ல, கடைசி வரைக்கும் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு சொல்லி அனுப்புகிறார். பாருங்கள், இயேசு 70 சீசர்களை 2 பேராக அனுப்பினார். அவள் போய் எங்களுடைய அசுத்த ஆவிகளை எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி சந்தோஷத்தோடு வந்தார்கள். இயேசு சொல்லுகிறாரு, நீங்கள் மின்னலை போல சாத்தான் விழுகிறத கண்டேன், நீங்கள் அதுக்காக சந்தோஷப்படாதபடி உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டவர் சந்தோஷப்படுங்கள்னு சொன்னார். ஆனால் ஆண்டோட உபதேசம் சற்று கடினமாக இருந்தபோது யார் நிலைநிற்பான் என்று சொல்லி எல்லாரும் இயேசுவை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போது இந்த மற்ற சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? பேதுரு சொல்கிறாரு, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறதே, நாங்கள் உம்மை விட்டு எங்கே போவோம் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அப்போ இயேசுவோட கூட இருந்ததான சீசர்கள், அப்போஸ்தலர்கள், இயேசு அனுப்புறதான அந்த 70 சீசர்கள், பாடுகள் வரும்போது, பிரச்சனை வரும்போது இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். முடிவு புரிந்து யார் நிலை நிற்கிறார்களோ அவர்கள் தான் காக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட இயேசுவின் நாமத்தை நிமித்தம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக, இயேசுவை ஆராதிக்கிறதற்காக, இயேசுவை சேவிக்கிறதற்காக இந்த வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம், சில பாடுகள் வரலாம், சில வசைமொழிகள் வரலாம், சிலர் உங்களை பரியாசம் பண்ணலாம், சிலர் உங்களோட உடைமைகளை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவரே போதும் என்று சொல்லி ஆண்டவருக்காக நிலைநிற்பீர்களானா நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் நிமித்தமாக யார் உங்களை புறம்பே தள்ளினார்களோ, யார் உங்களுக்குரியவைகளை அபகரித்து கொண்டார்களோ அவர்களை இயேசுக்குள்ளே வர வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காகவே முன் வைத்த காலை நாம் பின் வைத்து விடவே கூடாது. இயேசுக்காக வாழும்படி தீர்மானித்து விட்டேன், இயேசுக்காகவே வாழ வேண்டும் என்கிறதான அந்த எதிர்நீச்சல் போடுகிறதான அனுபவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக தேவை. அப்படியே நாம் போவோமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். இயேசு சொன்னார், கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதான அநேகருடைய வாழ்க்கையில் அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் இருந்ததான அந்த இயேசு மேல் உள்ள அன்பு நேசம் இல்லை, இயேசு மேல் உள்ளதான பாசம் இல்லை, இயேசுவை ஆராதிக்கிற அனுபவம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நானும் இயேசு என்று சொல்லக்கூடிய அனுபவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு இயேசு விட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். சீசர்களும் இயேசு விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ தான் கேட்குறேன், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? இன்றைக்கு அநேகர் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். பெயர் மட்டும் கிறிஸ்தவர்கள் என்கிறதான பெயர் இருக்குது. யாருக்கு கிறிஸ்தவனுங்கிற பெயர் வழங்கப்பட்டது? சீசர்களுக்கு கிறிஸ்தவனுங்கிறதான பெயர் வழங்கப்பட்டது. யார் சீசர்கள்? அப்போ சில 2ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்தார். சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் சீசர்கள், இயேசுவை வெளிப்படுத்துகிற சீசர்கள். பாருங்கள், ஒரு பூ விற்கிறவனை பார்த்தா பூகாரன்னு சொல்லுவாங்க, ஒரு பழம் விற்கிறவங்களை பார்த்தா பழம் விற்கிற ஒரு பழக்காரர் அப்படின்னு சொல்கிறோம். இதே போல் ஒவ்வொரு பொருட்களை வைத்து அந்த மனிதனுடைய பெயரை நான் நிர்ணயிக்கிறோம். நாம் இயேசுவை உடையவர்கள், இயேசுவை உடையவர்களை தான் கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரா? கிறிஸ்தவர்கள் என்கிறதான பெயர் நமக்கு இருக்குது. ஆனால் இயேசு நம் மூலமாக தூசிக்கப்படுகிறாரே. பவுல் சொல்கிறார், உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதே.
ஒரு பூ விற்கிறதான மனிதன் பூ வியாபாரத்தை விட்டு கருவாடு விற்கிறவனை போல, அந்த பெயர் மட்டும் பூகாரன், ஆனால் அவன் செய்கிற தொழில் கருவாடு வியாபாரம் பண்ணுறது, கருவாடு நாற்றம் பிடித்தது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் தான் காணப்படுது. பெயர் மட்டும் கிறிஸ்தவர்கள் செய்கிற கிரியெல்லாம் துர்க்கிரியைகள், துன்மார்க்கன் கூட செய்யாத அந்த அக்கிரமமான கிரியைகள் அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. நீங்கள் சில தெருக்களில் போகும்போது அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மனுஷன் வீட்டுக்கா போகிறீங்க, அவன் இப்படி இருக்கிறான், ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் கிறிஸ்தவன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் சர்ச்சுக்கு வருவான், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் ஒரு தேவ பிள்ளை போல் இருப்பான், அதுவும் சர்ச்சுக்கு வருகிற 3 மணி நேரம், மற்ற நேரம் எல்லாம் அவனுடைய கிரியைகள் மகா பொல்லாதாய் காணப்படுது. வா திறந்தா கெட்ட வார்த்தையை பேசுகிறான், வாய் திறந்தா அவன் தேவையில்லா காரியங்களை செயல்படுத்துகிறான், அவனுடைய கிரியைகள் மிக மோசமாய் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போது நம் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கான உண்மையோடு உத்தரவத்தோடு நாம் வாழ்வோமானா நாம் ஆசிரிக்கப்பட்டவளாய் காணப்படுவோம். பாருங்க, எலிசா மேலே என்றைக்கு தன்னுடைய சால்வையை போட்டாரோ அன்று முதல் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வரைக்கும், எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் எலியாவை உத்தமமாய் பின்பற்றினார். எத்தனையோ தடைகள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, ஆனால் எலியாவை பின்பற்றுவதில் பின்வாங்கவே இல்லை. கடைசி வரைக்கும் எலியாவோட கூட இருந்தார். எலியாவோட கூட கடைசி வரை இருந்தபடினாலே எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது கேட்குறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்ன வேணும்? எலிசா சொன்னார், ஆவியின் வரம், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும், உம்மை விட நான் 2 மடங்கு அதிகமாய் பயன்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட காணப்பட்டான். அவன் எலிசா உத்தமமாக எலியாவை பின்பற்றினபடினாலே, உண்மையாக அவனை பின்பற்றினபடினாலே ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். பாருங்க, எலிசா கடைசியில் தான் சால்வை அடித்து யோர்தானை பிரித்தார். ஆனால் எலிசா முதல் முறையே அவன் செய்த கிரியையே எலியாவுடைய சால்வையை அடித்து யோர்தானை பிரித்தார். பாருங்க, அப்போ எலியா எங்கே ஊழியத்தை நிறைவேற்றினாரோ அங்கே இருந்து எலிசா ஊழியத்தை ஆரம்பித்தார். எலியா கடைசியாக செய்த அற்புதம், தன்னுடைய சால்வையை முறுக்கி யோர்தான் தண்ணீரை அடித்தார். அது 2 பக்கமாய் பிரிந்தது, அக்கறை போனார்கள். எலிசா ஆரம்பித்ததே அங்கிருந்து வரும்போது அந்த எலியாமிருந்து கீழே விழுந்தான சால்வை எடுத்து எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி யோர்தான் அடித்தார். யோர்தான் 2 பக்கமாக பிரிந்தது. அப்படியானா எலியாவுடைய ஊழியத்தை தொடர்ந்து எலிசா செய்தார். எந்த இடத்துல எலியா ஊழியத்தை விட்டாரோ அந்த இடத்துலேருந்து எலிசா தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்தார். அந்த சால்வையை முறுக்கி அடித்ததிலிருந்து அவருடைய கல்லறையில் விழுந்ததான அந்த மனிதனை உயிர்ப்பித்த வரைக்கும் எலிசாவுடைய வாழ்க்கையில் உத்தமமாக ஆண்டவரை சேவித்து கொண்டிருந்தார். அநேக அற்புதங்களை செய்தார். கெட்டுப்போன தண்ணீரை ஆரோக்கியமுள்ளதாக மாற்றினார். சாவருந்தான அந்த கூளை நல்ல கூழாக மாற்றினார். எவ்வளோ அற்புதங்களோட வாழ்க்கை இருந்தது. அதை சூனமியாளுக்கு குழந்தை இல்லை, அவளுக்கு குழந்தை பெறும்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். எலிசாவை கொண்டு செத்துப்போன அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். எவ்வளோ காரியங்களை செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவை எலிசா உத்தமமாய் பின்பற்றினபடினாலே அவன் எலியாவை விட ஒரு 2 மடங்கு வல்லமையுள்ள மனிதனாக மாற்றப்பட்ட. இதே போல் நாம் ஆண்டவர் உத்தமமாய் பின்பற்றுவோமானா, உத்தமமாக ஆண்டவரை சேவிப்போமானா, அவர் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த மகிமையான பதவிக்கு நாம் பங்குள்ளவளாக மாற்றப்படுவோம். ஆனால் அதே நேரத்தில் எலிசாவை பின்பற்றின ஒரு கையாசி, அவனும் எலிசாவுடைய வேலைக்காரனாக பின்பற்றுகிறவனை வந்தான். ஆனால் அவன் பொருளாசையின் மேலே சாய்ந்து ஆகாதவனாய் போய்விட்டான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெரிய படைத்தலைவன், அவன் மகா பெரிய யுத்த வீரன், அவனை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் நடப்பித்தார். ஆனால் குஷ்டரோகியாக இருந்தான். அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக அந்த நாகமான் எலிசாவிடத்தில் வந்தான். மிகுதியான வெள்ளி பொண்ணோட கூட நிறைய காணிக்கையோட கூட திரும்பி வந்தான். அந்த நாகமான் வருகிறாரு. எலிசா அவனை வீட்டில் கூட சேர்த்தல, வாசல் அப்படியே வந்து நின்றான். நீ யோர்தானில் போய் 7 தரம் முழுகு சுகமாவான்னு சொன்னார். அதே போல் அவன் போனான், கொஞ்சம் சிரமப்பட்டான், அப்புறம் போனான்.
போய் முழுகி சுகமானதும் மறுபடியும் வீட்டில் வந்து அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் அப்படி சொன்னால் எலிசா சொல்ல உன்னை காணிக்க வேண்டாம் நீ போ அப்படி சொல்லி அனுப்புகிறார். ஆனால் கேயாசி அப்படி இல்லை. நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் திரும்ப அனுப்பிவிட்டார், எப்படியாயிலும் எதையாயிலும் பெற்றுக்கொள்ளாமல் திரும்ப மாட்டேன்னு சொல்லி புறப்பட்டு நாகமானத்தில் சில பொருட்களை வாங்கினான். அதோட கூட நாகமான் குஷ்டரோகத்தையும் வாங்கினான். அவன் ஆகாதவனாய் போய்விட்டான். எலிசாவோட சமூகத்தை விட்டு விலகி போனான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை பின்பற்றும்படியாக, ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்படியாக, ஆண்டவரையே தெய்வம் என்று ஆராதிக்கும்படி வந்த நாம் உலகத்தின் மேலே, உலகத்தின் ஆசாபாசங்கள் மேலே, உலகத்தின் இச்சைகள் மேலே, உலகத்தின் காரியங்கள் மேலே நான் போவோமானா நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. எப்ராயிம் அந்நிய ஜனத்தோடு கலந்திருக்கிறான். அவன் திருப்பி போடப்படாத அப்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஒரு திருப்பி போடப்படாத அப்பமாய் காணப்படக்கூடாது. அப்படின்னா திருப்பி போடப்படாத ஒரு தோசை, ஒரு பக்கம் தீஞ்சு இருக்குது, மறுபக்கம் பச்சையாக இருக்குது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், மற்ற நாள் பார்த்தா துன்மார்க்கரோட மோசமாக இருக்கிறோம். மற்றவர்கள் செய்கிறதான் அநியாயத்தை பார்க்கலாம் அதிகமான தீமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருப்போமான நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. முடிவு பரிந்து ஆண்டவருக்காகவே நாம் வாழ்வோமானா, முடிவு பரிந்து ஆண்டவருக்காகவே நாம் இருப்போமானா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்.